என்ன இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த என்னுடைய தாய் தந்தையரை வணங்குகின்றேன். அது மட்டுமல்ல, என்னை இந்த கலையை உருவாக்கிய சீனிவாசன் குருசாமி அவர்களுக்கும் என்னுடைய சிறந்த வணக்கம். அது மட்டுமல்ல, என்னுடைய காலஞ்சென்ற நாடக ஆசிரியர்கள் அனைவரையும் ஒரு கோடி வணக்கம். அது மட்டுமல்ல, நம்முடைய ஊர் பெரியவர்கள் அனைவரையும் அது மட்டும் இல்ல, நம் அன்னையினுடைய திருவுருளை பெறுவதற்காக கூட்டமாக அங்கு வந்துள்ள தாய் தந்தைமார்களுக்கும் நடிகர் கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் என்ன, நானும் இந்த லட்சுமி கடாட்சியம் பொருந்திய சபையின் முன்பாக வந்தபோது நான் யார், என்னுடைய நாமதே என்ன என்று உனக்கு தெரியுமா? அறியாமல் பிரதிகாமல் எனக்கு தெரிந்திருந்தாலும் இந்த லட்சுமி கடாட்சியம் சபைக்கு யார் என்று சொல்லுங்க சுவாமி. அப்படியே தெரிவித்தாலும் அதாவது உலகமாதாவாகிய காமாட்சி நம்மளுடைய அருளினாலும் ஜம்மு மகரிஷியும் அசையந்தி அம்மனும் சேர்ந்து நடத்திய உத்திரகாமஸ்ரீ யாகத்தில் வந்து உதித்த வன்னியராஜன் என்ற நாமதே. என்னுடைய அணிந்திருக்கக்கூடிய மூடியானது ஜம்பு பின்னாடி முடியுதா? முடியாது முடியாது முடிஞ்சு பிரகாசமாக நவரத்தினால் செய்யப்பட்ட முடியானது எவ்வாறு கழிக்கிறது பார்த்தீங்க. அது மட்டுமல்ல, அது மங்கள்
இருக்கக்கூடிய 32 மேல வயல்களும் தாம் தாம் அது மட்டுமல்ல அனைவரும் தேர் ஏறி போகும்போது நின்று துதிக்க வேண்டும் அல்லவா? ஆமா, அது மட்டுமல்ல அந்த லட்சம் கோடி குதிரைப்படை, காலாட்படை, யானைப்படை என்று சொல்லக்கூடிய லட்சம் கோடான கோடி வீரர்களும் அணிவகுத்து பின்னாடி வர வேண்டும் அல்லவா? அது மட்டுமல்ல மங்களம் உண்டாகட்டும். எழுந்திரும் பிரதிகாமியா. ஐயா, வந்தானங்கள் செய்பவாடியே வாழியே, வந்தானங்கள் செய்பவாடியே வாழி இந்த ஐயமெல்லாம் பார்வதிக்கு நான் பட்டனாக 5 வயது உள்ளவனாய் அனலில் வந்து அதில் இரவண்ய மகாராஜன் நானே. கேளும் பிரதிகாமிகா, அதோட திருலோகம் துதிக்கும்படி உக்கிரபட்சம் சோமவாரம் பௌர்ணமி உத்தட்டாதி நட்சத்திரம் சிம்ம லக்னத்தில் சூரியன் முதல் ஆட்சி கேந்திரம் சந்திர உதயம் பெற்று 7வது சுப்பிரமணியனுக்கு சமானமாக ஜம்புமகாமுனிக்கு புத்திரனாகவும் பார்வதி தேவிக்கு நான் பக்தனாகவும் பார்வதி அம்மனுக்கு பக்தனாகவும் மாநிலருக்கெல்லாம் ராஜனாகவும் சூரருக்கெல்லாம் யமனாகவும் அந்த சூரருக்கெல்லாம் யமனாகவும் அக்னி பகவானுடைய பூரண வம்சத்தினால் இருட குண்டல் மார்க்கவசமாய் உக்கிரமுடன் அக்னி சுவாலையில் கோடி சூரிய பிரகாசமாய் அக்னி குண்டத்தில் வந்து உதித்த கன்னியராஜனுடைய நாமதேவன் சுவாமி.
யாருமா பேர் யாரு தெரியல சொல்லி எனக்கு பேர வாய்க்கணும் பாப்பபாடி கோவிந்தராஜி விசாலாட்சி இதோ வன்னியரா நடிக்கக்கூடிய தன் மருமக பிள்ளைக்காக கட்டுவச்சு உட்பட பட்டு பிதாம்பரத்தோடு கால் போன மாதிரி அன்பில் பிசி பேச்சு உங்களுடைய திருவடிக்கு உங்களால் உற்பணம் செய்யப்பட்ட வன்னியராஜன் அநேக கோடி சார்ந்தவன். வண்டி மகாராஜே சொல்லிக்கொண்டு வரும் பாதமாதைத்தான் பாடிந்த வன்னியராஜனே அப்படியே ஆகட்டும். போறாங்கன்னா வயிறு எதற்காக என்று எனக்கு தெரிவிக்க வேண்டுமா? அம்மன் கட்டளைப்படியே உலகமாதாவுடைய அம்மனுடைய கட்டளைப்படியே உற்பணம் செய்திருக்கிறீர்கள். அம்மனுடைய சொற்படியே நல்லபடியா நடந்து ஒன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி அம்மனுடைய சொற்படி கேட்டு நடந்து கொள்கிறேன் தாய் தந்தைமார்களே. ஐயா நானே என்னுடைய தொடர்ந்த வரலாற்றை சொல்கிறேன், தெரிவிக்கின்றேன், செய்தி
வர தம்பி வண்டி அல்லது பெரியகாமியா அதாவது ஆதியிலே சேரன் ராஜாவாக இருக்கும் காலத்தில் சேரன் பள்ளி சக்கரவர்த்தி பள்ளி பெற்றிருந்தார்கள். அது ஏதென்றால் சேர சோழ பாண்டிய நாளிலே ஏரி குளம் திருப்பணிகள் அனைத்தையும் உருவாக்கினார்கள். அந்த அவ்வேளையிலே வல்லாள மகாராஜனானவர் பரமசிவத்தின் மீது பக்தியாக இருந்தார். வல்லாள மகாராஜனோ அந்த வல்லாள மகாராஜனுக்கு பிள்ளை இல்லாத அந்த அண்ணாமலையார் பிள்ளையாக பிறந்து அவருக்கு பிள்ளை இல்லா குறையை தீர்த்தார். இன்று நாள் வரையில் திருவண்ணாமலை பக்கத்தில் உள்ள சம்பந்தூர் நதிக்கரையில் மகத்தன்று ஒன்று வரையில் திதி கொடுத்து வருகிறார் அண்ணாமலையார். அது மட்டுமல்ல, மீண்டும் தர்மபுத்திரர் 18 நாள் யுத்தத்திற்கு சக்கரம் போட்டு வந்தார். மறுபடியும் சக்கரவர்த்தியாய் பிறந்தார்கள். இன்னும் நான் வஞ்சியனாய் பிறந்த வரலாற்றை சொல்கின்றேன், செவி கொடுத்து கேளுங்கள். ஆதியிலே பிரம்மாவித்து ரிஷியானபடியினால் பிரம்ம ரிஷி கோத்திரம், மேற்படி ரிஷிபுத்திரர் சுமத்திர ரிஷி ஆனபடியினால் சமபக ரிஷி கோத்திரம், விஷ்ணு கோத்திரம். விஷ்ணு கோத்திரம் சாம்பல வர்ணமும் திருநாமமும் உண்டானதால் விஷ்ணு கோத்திரம். ஈஸ்வரியின் நேத்திரத்தில் ருத்ராபுரி பட்டணத்தை உருவாக்கி ருத்ராபுரி பட்டணத்துக்கு நான் ஆசிரியர் ருத்ரவன்னிய கோத்திரம் என்று விலகி வருகின்றது. இதை கண்டறிய வேண்டுமானால் சூரிய உதயம் தேவி மகத்துவம் இவைகளில் கண்டுகொள்ளலாம். அது மட்டுமல்ல, என்னுடைய விருதுகளையும் சொல்லி வருகின்றேன், செவி கொடுத்து கேளுங்கள். யமுமாமுனியருடைய வேள்வியில் பிறந்து அகில சத்ரு நிவாரணம் பண்ணி வீர சட்டை கட்டி அக்னி கொடி, புலிக்கொடி, நாளிக்கொடி, சிம்மக்கொடி, பஞ்சவர்ண விருது படுத்த மதகரி வன்னியர், வீரதீர வன்னியர், பிரதாப வன்னியர் என்று விளங்கி வருகின்றது. ஆமா, அது மட்டுமல்ல, என்னுடைய 32 விருதுகளையும் சொல்லி வருகின்றேன், செவி கொடுத்து கேளுங்கள். அதாவது பத்திரகாளி அம்மன் கொடுத்த 10 ராணி தேர், தேவேந்திரன் கொடுத்த வெள்ளை யானை, ஒன்ற மாலை, வாடாத மாலை, அக்னி குதிரை, சாம்பிராணி கலசம், ஆரகையோட கருடை, பாத களஞ்சியம், அக்னி கொடி, புலிக்கொடி, தாலிக்கொடி, மயில் கொடி, மச்ச கொடி, சிங்க கொடி, தவளத்தண்டு, புல்லாங்குழல், வானத்தடுக்கு, முத்துக்கொடை, வெள்ளைக்கொடை, மலைவாடக்கழி, தாமரை, வெள்ளை பாவாடு, கத்தி, கேடயம், அம்பு, பட்டா, ஜெயபேரி, தடிமுட்டி, வேட்டையனார் இவைகளுடனும் மந்திரி சுமந்திரனுடன் அக்னியில் பிறந்த வீரவன்னிய மகாராஜனுடைய நாமதேவன் தெரிந்து கொண்ட சுவாமி. அப்படியே தெரிந்து கொண்டாயா? நம்ம உட்பணம் செய்த நம்ம வேண்டி உட்பணம் செய்த உலக மாதாவாகிய காமாட்சி அம்மன் இருக்கின்றாரே, அண்ணவரை கண்டு அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளலாம். பேசலாமா?
அடிகளை அடியேன் போற்றியே. ஹரி பிரம்மா தேவர்க்கெல்லாம் அடிகளை கண்மணி குமார செல்வமே பேர்லாம் போட்டு அனுப்பணும் மொட்டை அனுப்பணும் மாவட்டம் பாப்பமாடி நாடகம் போடணும் நீ கேட்ட என்ன பண்ணுங்க சுந்தரி அந்த பிரம்மா விஷ்ணுவினாலும் அரிதாகிய பாதார விந்தத்தை கொண்ட பரம கல்யாணி உட்காருமா சாரி போட்டு போட்டு வர எங்க உட்காருங்க தேவர்களுக்கும் தேடுவதற்கு அரிதாகிய குருதி முடிவில் நர்த்தனம் செய்யும் தாயே, உன்னுடைய திருவடிக்கு உண்டால் உற்பணம் செய்யப்பட்ட வன்னியராஜன் கூடான கோடி சரணம் அம்மா. மங்களம் உண்டாக்கும் எழுந்திருப்பாய் கண்மணி. கண்மணி குமார செல்வமே சொல்லிக் கொண்டு வரும் தாயே, அப்பா நீதியும் நெறியும் அன்பு நிலைத்தவர் அமல் அன்பே. இந்த மேதி அரசெல்லாம் நீ மேலாக கண்மணி குமார செல்வமே சொல்லிக் கொண்டு வரும் தாயே, இந்த புலனும் எல்லாம் அந்த பிசில் வந்துட்டாங்க இந்த வாதாபி தனஞ்செய்க்கும் வன்னிய தீராவாழி. கேளுமப்பா வன்னி மகாராஜனே, கொண்டு வரும் தாயே, என்னுடைய பாதத்தை பணிந்தபடியால் அறிந்தபடியினால் இந்த உலகம் உள்ள வரைக்கும் உள்ள வரைக்கும் தீர்க்க ஆயுசுமாய் ஆயுசுமாய் நீதியும் நேர்மையுமாய் நீதியும் நேர்மையுமாய் சிந்தனையும் சிந்தனையும் எல்லோரிடத்திலும் உள்ளவரிடத்திலும் நல்லோனாகவும் நல்லவனாகவும் உண்மையான நிலையும் உண்மையான நிலையும் உடையவனாக உடையவனாக பூலோகவாசிகளுக்கெல்லாம் பூலோக வாசிகளுக்கு எல்லாம் மேன்மையானவனாகவும் மேன்மையானவனாகவும் சகலரும் சகலரும் உன்னை ஏற்றி போற்றி வணங்கி வணங்கி கோத்திரம் செய்யும் கோத்திரம் செய்யும் சக்கரவர்த்தியாகவும் சக்கரவர்த்தியாகவும் என்னுடைய தங்களுடைய நல்லாசியோடு நல்லாசியோடு நீடுழி காலம் வாழியமாய் எழுந்திருப்பாய் கண்மணி. அப்படியே ஆகட்டும் தாயே. தாயே, ஆசீர்வாதம் செய்யும் போது என்னை ஆசீர்வாதம் செய்யும் போது அந்த வாதாபி ஜனதாபி என்று சொன்னீர்களே, கண்மணி குமார செல்வமே, சொல்லிக்கொண்டு வரும் தாயே, பூலோகவாசிகள் எல்லாம் நீ மேன்மையாக சக்கரவர்த்தியாக நீடூழி வாழ கிடவது. வாழக் கடவுது. இருந்தாலும் இருந்தாலும் நீ ஆசிரியத்தில் அமர்ந்திருப்பாய். நான் உனக்கு ஒரு நல்ல செய்தியை தெரிவிக்கின்றேன். அப்படி ஆகட்டும் தாயே. அல்லது மாதவி தாயே என்னுடைய குமாரனாகிய வன்னி மகாராஜனுக்கு வயது வந்து விட்டது. ஆகையால் அவனுக்கு ஒரு திருமணத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக, அதாவது தேவலோகத்திலே ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர மகாராஜனிடம் நாம் செல்ல வேண்டும். அப்படியே சொல்லலாமா? பேட்டி கேட்க வேண்டும். அவனுக்கு கல்யாணம் பண்ணணும். இல்ல இப்படியாக காமாட்சியம்மன் மகனாகிய வன்னி பூபதிக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று தேவலோக நாடி வர தேவலோக தாண்டு வர